அனைவருக்கும் வணக்கம். இந்த நீங்க மதுரை மாவட்ட அனைத்து அரசு பணி மாற்றுத்திறனாளிகள் நல சங்கத்திற்குரிய ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் திரு பூபதி அவர்களே மற்றும் இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த திரு ரஞ்சித்குமார் அவர்களே மற்றும் அனைத்து நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இருக்கிறவங்க பெரும்பாலானவங்க நம்மளுடைய நிர்வாகிகள் எல்லாரும் வந்து பல ஒரு 20 ஆண்டுகளாக பழகின நண்பர்கள் தான். எல்லாரும் வந்து இப்போ நிர்வாகிகளாக இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம அனைத்து அரசு பணி மாற்றுத்திறனாளிகள் நல சங்கம் வந்து கிட்டத்தட்ட 2008 துவக்கப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கோம். இடையில வந்து ஒரு 4-5 ஆண்டுகள் வந்து சில தவிர்க்க முடியாத காரணத்தால் அது தொடர்ந்து செயல்படலை. இப்போ வந்து கடந்த ஒரு 6 மாத காலமாக சென்னையிலும் சரி மற்ற தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் சிறப்பாக அதனுடைய உட்பேர்ந்து கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமக்கு வந்து அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு வந்து முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா புரிஞ்சுக்கிறோம். என்னன்னா நம்மளுடைய 2008 வந்து ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு. எல்லாருக்கும் வந்து வேலை கொடுக்கணும். சென்னையில் வந்து நம்ம பூபதி சார்லாம் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும். யார் இந்த இதை நடத்தினாங்கன்னா வேலையே கிடைக்காதுன்னு தெரிஞ்சு அவங்க தான் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த பொறுப்பு வந்து நமக்கு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து தனக்கு வந்து வேலையே கிடைக்காது தெரியும் அவங்களுக்கு. இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைவருக்கும் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 10,000 பேர் நம்ம வந்து சென்னையில் கூடி செஞ்சுருக்கோம். ஸோ அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்ணணும்னா பிற மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளால உதவிகளை வந்து இந்த நேரத்தில் வந்து செய்யணும். நம்ம வந்து ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு துறையில் வந்து நம்மளை சந்திக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும், உதவிகள் கேட்பவர்களுக்கு நம்ம முன்னுரிமை எடுத்து அவர்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணுன்றது இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இந்த நேரத்தில் வைக்கிறேன். அப்புறம் வந்து 2வது வந்து நமக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு தான் நமக்கு வந்து பெரிய பிரச்சனை. என்னென்னா அப்பாயின்மெண்ட்டு அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ரோஸ்டர் சிஸ்டம்ன்றதை யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும்ல 1-33-66 சொல்லிட்டு ரோஸ்டர் சிஸ்டத்தில் தான் கொண்டு வராங்க. ஸோ வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து ரோஸ்டர் சிஸ்டத்தில் இருக்கிறதுனால நமக்கு வந்து எப்படி அவங்க வந்து இது பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ அந்த ரோஸ்டர் சிஸ்டத்தில் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து 1வது இது வந்து கை கால் முடியாதவர்களுக்கு, 33வது இது வந்து காது கேளாதவர்களுக்கு, 66வது பிரிவு வந்து பார்வையற்றவர்களுக்கு இருக்கும். அடுத்த வருஷம் வந்து இந்த இது அப்படியே ரிவர்ஸில் போகும். ஸோ கிட்டத்தட்ட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஐடென்டிஃபை போஸ்ட் வந்து 66,000 வேகன்சி இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து 2,000 வேகன்சி வந்து ஐடென்டிஃபை போஸ்ட்டாக நமக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டைப்பிஸ்ட்டு போகும்போது ஒரு 100 பேர் வந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து என்ன பண்ணுறாங்க 3 வேகன்சி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தருக்கும் பணி வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து இந்த அப்பாயின்மெண்ட்ன்றது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு துறையில் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்கன்றது வந்து நம்ம வந்து கண்குத்தி பார்த்து நம்மளுடைய மாற்றுத்திறனாளிகளுடைய இது வந்து வெளியில் போகாத அளவுக்கு அதை வந்து நம்ம சரி செய்யணுன்றது வந்து இந்த நேரத்தில் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் துறையில் வந்து எப்படி இது பண்ணாங்க. அதே மாதிரி சொல்லியிருக்காங்க 2 வகையான அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. டிஎன்பிஎஸ்சி மூலயமா பண்ணுறது வந்து நேரடி அரசு துறையிலேருந்து பண்ணுறது வந்து டிஎன்பிஎஸ்சி மூலம். அப்புறம் வந்து கூட்டுறவு துறையில் வந்து பண்ணுறது வந்து அந்த போர்டுன்னு சொல்கிறாங்களே, அந்த கார்பரேஷன்ஸு எல்லாருக்கும் வந்து தன்னுடைய செலவு வந்து தானே வந்து ஏற்படுத்தி கொள்ள நிவர்த்தி செய்யக்கூடிய போர்டுன்னு சொல்கிறாங்க. லாபத்தில் வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்களில் வந்து சம்பளம் கொடுக்க வேண்டியது போர்டு. அவங்க வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அரசு துறையிலேருந்து பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சி மூலமாகவோ ஸ்டாஃப் செலெக்ஷன் மூலியமாகவோ மற்ற வேறு ஒரு பரீட்சை மூலமாக தான் அவங்கள வந்து கொண்டு வராங்க. அதில் வந்து இன்னும் இப்போ என்ன பண்ணாங்க அவுட் சோர்சிங் பண்ணுறாங்க. வெளியாட்களுக்கு வந்து இது கொடுத்துட்டு பதவிகளை வந்து குறைக்கிறாங்க. பணியிடங்களை வந்து குறைச்சிட்டே வராங்க. முன்னாடி வந்து 100 பேர் இருந்த இடத்துல அடுத்த வருஷம் வந்து 90 பேர் ஆகிடுறாங்க. அப்போ 70 பேர் ஆக்குறாங்க. அந்த மாதிரி பணியிடங்களை வந்து இப்போ வந்து ரொம்ப குறைச்சிக்கிட்டே வராங்க. அந்த அடிப்படையில் வந்து இப்போ வந்து பணியிடங்களே குறைஞ்சிட்டு வருது. அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளுடைய இதை வந்து வேறு ஆட்கள் வந்து அதை வந்து பயன்படுத்தக்கூடாது. ஒரு லேப்ஸ் இதில் வந்துச்சுன்னா ஒரு காது கேட்காதவருக்கு வந்து அந்த பணியிடம் செய்யலைன்னா அதை வந்து மாற்றுத்திறனாளி கைகால் முடியாதவங்களுக்கு அதை மாற்றணும்.
ஸோ நம்ம இதை வந்து வெளியில வந்து இது பண்ண முடியாது. அதே மாதிரி SC/STக்கு இது பண்ற மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கும் நமக்கு வந்து செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து 2016 வந்து ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. அந்த சட்டத்தின்படி அந்த சட்டத்துப்படி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஒவ்வொரு துறையிலும் வந்து ஒரு மாற்றத்தினாலே வந்து இந்த துறையோட இதுவா நம்ம வந்து நியமிக்கணும், ஒரு பாதுகாவலராக நியமிக்கணும் சொல்லிட்டு ஒவ்வொரு துறையிலையும் வந்து நமது மாற்றத்தினாளிகள் நல ஆணையரகத்துல இருந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க வந்து உங்க துறையில வந்து யாராவது ஒருத்தர் வந்து அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளோட பிரச்சனையை தீர்ப்பதற்கு அந்த இதுல வந்து நியமனம் செய்திருக்கிறார்களா என்பதை வந்து நீங்க அந்த துறையில வேலை பார்க்குறவங்க வந்து முதல்ல வந்து உறுதி செஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு துறையில வந்து ஒரு அரசாணையின் மூலமா ஒவ்வொருத்தர் வந்து அந்த துறை சம்பந்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனைகளை கவனிப்பதற்கு 2016 ஒருத்தர் வந்து நியமிக்கணும், டிபார்ட்மெண்ட்ல பண்ணணும். அவங்க வந்து ஸ்டேட் இவங்க இருக்கிறாங்கன்னா மாநில மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரகத்துக்கு வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். இப்போ SC/STக்கு வந்து ஒரு இது இருக்கிறாங்க, விமன்ஸுக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னா அவங்களுக்கு ஒரு இது இருக்கிற மாதிரி பார்வையாளர் இருக்கிற மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு பார்வையாளர் வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு துறையிலும் போடணும்னு சொல்லுது. அது உங்க துறையில வந்து போடப்பட்டிருக்கிறதா என்பதை வந்து நீங்க வந்து உறுதி செஞ்சுக்கங்க. சரிங்களா? அதுக்கு பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து ஆமா, ஒரு துறைக்கு வந்து ஒரு வருஷம் முறையில வந்து நியமனம் செய்யணுன்றது வந்து விதி. ஸோ அந்த மாதிரி வந்து செஞ்சிருக்காங்க. அவங்க வந்து அந்த AC கேடரு இந்த மாதிரி கேடர்ல வந்து அவங்க இருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் தாசில்தார் ரேஞ்சில் வந்து அவங்க போடுறாங்க. ஆமா, அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்க்கக்கூடிய சீஃபா இருக்கலாம். பெரும்பாலும் வந்து அப்படிதான் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம மாற்றுத்திறனாளிகள் ஒருத்தர் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அந்த துறையில அந்த மாதிரி போட்டதா இல்லைன்றது வந்து ஒரு இது இருக்குது. ஸோ அதை நீங்க வந்து பார்த்துக்கங்க. அதே மாதிரி வந்து இப்போ வந்து சாய்வு தளங்கள் மற்றும் வந்து நம்மளுடைய இதுல வந்து தடையில்லா சூழல் வந்து உருவாக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 98 இருந்து சட்டம் போட்டு இன்னும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ராஜீவ்ராஜன் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று நடந்துட்டு இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறது நாங்கள் எல்லா பில்டிங்கும் நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட்ல வந்து ஒரு பொய்யான தகவல் வந்து இந்த அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த கோர்ட்ல வந்து ஒரு ஜட்ஜு வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்குறாங்க. ஸோ நம்மளுடைய இப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன்னா, நம்ம அமைப்பு சார்பாக நம்ம போறோம்னா ஒரு பொதுவான பப்ளிக் பில்டிங்ஸ்ல வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்களா என்பதை வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ பார்க்கும்போது அதை வந்து பப்ளிக் ஆடிட்னு சொல்றாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி நம்ம போய் இந்த பில்டிங்ல வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது சொல்லிட்டு நம்ம செய்யறோம், நம்ம போயிட்டு அதை வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய கடமை வந்து நம்மளுடைய சங்கத்திற்கு இருக்கு. ஸோ நீங்க பார்க்கும்போது ஒவ்வொரு துறையில நீங்க பார்க்கக்கூடிய ஒரு பில்டிங், இப்போ இந்த ஹோட்டல் பார்க்குறீங்கன்னா இந்த ஹோட்டல்ல எனக்கு இந்த ஃபெசிலிட்டிலாம் பண்ணலை, இதுக்கு வந்து மாநகராட்சியில வந்து இது எடுங்க. அதே மாதிரி வந்து மாற்றுத்திறனாளி நல்வாழ்வாளர்கள் வந்து இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுவே இருக்கிறது காரணத்தால இதுக்கு பேர் பப்ளிக் ஆடிட்னு சொல்றாங்க. பொதுமக்கள் நாமளே போய் நமக்கு வேண்டிய விஷயங்களை வந்து செய்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ நம்ம போகும்போது ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோன்னா இது வந்து நமக்கு வந்து ஏற்ற இதுவாக இல்லைன்னா அதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து அவைகளை வந்து நம்ம செய்யலாம்ன்றது வந்து சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து ப்ரொமோஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ப்ரொமோஷன்ஸ் வந்து ஏற்கனவே அரசு துறையில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குங்க. என்ன எப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுங்க. அந்தந்த மாநில அரசாங்கம் வந்து அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு ஜீவோ வெளியிட்டு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸில் வந்து ஜீவோ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு 2016 ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து நம்மளோட அனைத்து அரசு பணியும் சரி, நம்ம இந்த கூட்டமைப்பு சேர்ந்து இதற்கான முயற்சிகளை இப்போ வந்து எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸில் வந்து நம்மளுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில் வந்து நம்ம தொடர்ந்து அது இந்த கூடிய விரைவில் வந்து இவைகளை பற்றி நம்ம வந்து அந்த முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறோம்.
இந்த 3% போறது ரோஸ்டர் போடுவாங்க. ப்ரமோஷன் வந்து அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ப்ரமோஷன் ரோஸ்டருக்கு சம்பந்தமே கிடையாது. அப்பாயின்மெண்ட்டுக்கு தான் ரோஸ்டர். நியூ அப்பாயின்மெண்ட் தான் 33 69. இப்போ நம்ம வந்து என்ன சொல்றாருன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்குன்னு சொன்னார்ல, அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணதாக சொல்றாங்க. அதை நம்ம முதல்ல வாங்கணும். சரிங்களா? அதான் சரி. ஹலோ, ஜட்ஜ்மெண்ட் வந்துருக்குன்னு சொல்லிட்டுல, அதை வேணா ஒரு காப்பி எடுத்தோம்னா நம்ம மாயக்ஸ் எல்லாமே சேர்ந்து பார்ப்போம். சரி. அடுத்து வந்து இந்த மாதிரி நம்ம 2016 சட்டத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுக்கணும், பணி பாதுகாப்பு இவைகளை எல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு இப்போ புதுதாக சட்டம் வந்திருக்கு. அது வந்து நம்ம சார் நீங்களாம் கூட வந்து இது பண்ணீங்களா, அது செய்யாத இம்ப்ளிமெண்ட் பண்ணாத அலுவலர்கள் மீது நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கலாம். அவங்களை வந்து துறை ரீதியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய சரத்தும் அதில் சேர்ந்துருக்கு. முன்னாடி இருக்கிறதுல வந்து நீங்கள் இஷ்டப்பட்டால் செய்யலாம்னு சொல்லிட்டுச்சு. 1998 ஆக்டில் வந்து P2P ஆக்டில் வந்து இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம முறையாக வந்து ஒரு தகவலை வந்து தெரிவிக்கும் போது அதுக்கான முறையான அந்த தகவலோடு நம்ம வந்து சப்மிட் பண்ணும்போது கண்டிப்பாக அவைகள்லாம் நிறைவேற்றப்படும். அதே மாதிரி இந்த கன்வேயன்ஸ் அலவன்ஸை வந்து நிறைய இடத்துல வந்து அரசு அதிகாரிகள் வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நிறைய இடத்துல அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து ஏன்னா இண்டிவிஜுவல்ஸாக ஒவ்வொரு துறைகளாக வந்து அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு மற்ற விஷயங்கள்லாம் நம்ம துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலயமா அவைகள்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வந்து இது வந்து நம்ம ஒவ்வொரு துறைக்காக சொல்லலாம்னா கருவூலத்துறைக்கு அறிவுறுத்தா நல்லா இருக்கும். ஒரு பில்லு போட்டோம்னா தப்பா போட்டோம்னா அது மட்டும் கண்டுபிடிக்கிறவங்க மாற்றுத்திறனாளி கன்வென்ஷன் சொல்ல 2500 தான் தப்பா போட்டுருக்கீங்க ஆடிட் போட்டு விட்டாங்க பிரச்சனை. அது நம்ம கருவூலத்துறைக்கு அறிவுறுத்தணும் கிடைக்கும். சரி, நம்ம லெட்டர் ரெடி பண்ணோம்னா முதல்ல அதே ட்ரெஷரி அண்ட் பே அண்ட் அக்கவுண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நல்ல தேங்க்ஸ் சொல்லுங்க எல்லாரும். நல்ல ஒரு சொல்யூஷன் தான். சிலருக்கு மாற்றுத்திறனாளிக்கு பிடி பிடிக்கிறாங்க, அதான் ப்ரொபோஷனல் டாக்ஸ். அவங்களுக்கு கன்வெயன்ஸ் அலவன்ஸ் இருந்துச்சுன்னா பிடி பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் சேர்த்தாங்க. பிடிச்சிடாங்க சார், திரும்பி வாங்குவீங்களா? அது எதுக்கு பிடிக்க முடியல? இல்ல கிடையாது. அதுக்கு எதுக்கு பிடிக்க முடியல? அவங்க பிடிச்சிக்கங்க. இல்ல நீங்க கண்ட்ரோல் சொல்றீங்க. இல்ல சார், பிடிக்கவே கூடாது. பிடிக்காது. கன்வெயன்ஸ் அலவன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து உள்ளாட்சி துறையில இருந்து தான் நம்ம பிடிக்கிறாங்க. ஸோ இப்போ மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரை மாநகராட்சி ஆணையர்கிட்ட வந்து நீங்கள் முறையாக பெட்டிஷன் கொடுத்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஒரு மெயினாகவே கன்வெயன்ஸ் அலவன்ஸ் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கிடையாது. யாருக்கு பிடிக்கிறாங்களோ அவங்க போன அவங்க அதிகாரிக்கு போட்டு கொடுப்பாங்க. அது யார் பிடிக்கிறாங்க? இது வந்து பேட கன்சார்ஸ்க்கு ஒரு சொன்னார் பாருங்க, அது வந்து உண்மையிலே பல பேருக்கு பிரச்சனை இருக்குனால ஜென்ரலா கொடுத்துடலாம். இதை நீங்க சொல்றத கவனத்தில் எடுத்துக்கிறோம். நீங்க எழுதி கொடுங்க, நம்ம கண்டிப்பா அந்த ஆபீசரை பார்த்து ப்ரொஃபஷனல்ஸ் பிடிக்க கூடாது எங்கள்கிட்ட ஞாபகப்படுத்திடுங்க. நம்ம சொல்லுங்க சரியா சொல்றது கிடையாது. சரி. ஸோ அதனால அதே மாதிரி வந்து இன்னொரு இது என்னன்னா அரசாங்கத்தில் வந்து இந்த டைம்ஸ் நவ் நிறுவனம் வந்து ஒரு ஆராய்ச்சி செஞ்சதுல வந்து அரசு பணியாளர்களில் வந்து மாற்றுத்திறனாளிகள் தான் சிறப்பாக பணிபுரிகிறாங்க. அதே மாதிரி வந்து அதிகம் பணிபுரிஞ்சு சீக்கிரம் செத்து போறது மாற்றுத்திறனாளிகள். 100 வயசு சர்வேல என்ன சொல்றாங்கன்னா நம்ம வந்து அந்த எழுந்து நம்ம போய் ஒரு இடத்துக்கு போக முடியல, செய்ய முடியல, அந்த ஒரே இடத்துல இது பண்றதுனால அந்த சுகர் பிரஷர் அந்த பிரச்சனைகள்ல வந்து இது பண்ணிட்டு அவங்களுடைய உடல்நிலை வந்து ரொம்ப சீக்கிரம் பாதிக்கப்படுகிறது. இந்த காரணத்தினால அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ அதனால வந்து நம்ம வந்து உடல்நலத்தையும் காத்துக்கணும், அதே சமயம் மற்றவர்களுக்கும் உதவி செய்யணும். உங்களுடைய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா எப்பவுமே வந்து நீங்க வெளிப்படையாக வாயில சொல்லாம அதை ரிட்டர்னாக கொண்டு வாங்க. இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வரும்போது இதை வந்து நம்ம வந்து வார்த்தைகளை நம்ம சொல்லும்போது சில விஷயங்கள் விடுபடும், சில விஷயங்கள் கூடுதலாக சொல்லுவோம். ஒரு நீங்கள் முறையாக அதனுடைய டாக்குமெண்ட்ஸோட நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா நாங்களும் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவ முடியுமோ அந்த அளவுக்கு
உங்களுக்கு வந்து உதவி செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம கூட்டமைப்பு நமக்கு வந்து பின்புலமாக இருந்து மிகுந்த பாதுகாப்பு அளிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரி, நாங்கள் போனால் கூட அங்கே நம்மளுடைய தலைவர் சுமச்சந்திரன் வந்து செய்கிறாரு. அதனால வந்து யாரும் வந்து எந்த ஒரு இதுக்கும் கலங்க வேண்டியது கிடையாது. உங்களுடைய தொடர்ந்து ஆதரவை வந்து நமக்கு இதுக்கு கொடுங்க. அனைத்து அரசு பணி மாற்றுத்திறனாளி நல சங்கமும் நல்லபடியாக செயல்படும் போது மதுரை மாவட்ட சங்கங்களும் இன்னும் சிறப்பாக வளரும்ன்றதை வந்து இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்தபடியாக நம்முடைய